தேவசபை கூடிவிட்டது. தேவசபை கூடிவிட்டது. தேவசபை கூடிவிட்டது. அப்பா வரபடி சந்திக்கிறப்ப கூடிய சீக்கிரத்தில் தேவசபை கூடிவிட்டது. 33 தேவர்களுக்கெல்லாம் தலைவர் அட்சயன் வந்தவுடன் நாட்டிய நிகழ்ச்சி அனுதினம்
தேவ சபை கூடியிருக்கிறது. யார் அவரு? எல்ல கல்ல மேல நாய் அப்படி சிலுங்குதம்மா. அது மாதிரி பண்ணாத மூத்திர வர முன்னுட்டு தூங்குறதுக்கு உன்னால செஞ்சிடுவேன். ஆசைதான் உடம்பு வச்சு வைக்க மாட்டேன். கோடான கோடி மக்கள் ஏன் வந்துருக்காங்க? வீட்டுல படுத்தா கரண்ட் பில் ஆகணும், காத்து ஓட்டம் அங்க வந்து உட்காந்துங்க. அப்படியா? அது என்னைக்கோ சாய் வாங்கணும். அது ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறேன். 1,00,000 ரூபாய் அந்த துணி காண்டியா 1,00,000 உள்ள உட்காந்து பாக்கணும். எடுக்கிறதும் தேவ சபை கூடி அப்படியா? அவர் யாரு நடிச்ச உரம்போக்குல போர் போட்டு போயிட்டு அண்ணன் சிறப்பான நாட்டியம். நான் பார்க்கவா பாக்கவான்னு கேட்டா அப்படியே மாறிப்பியா? அப்படி அழகா பேசுற. ஐயோ நம்மளால ஒண்ணும் கிடையாது. ஆட்டத்துல குறை என்பது இருக்கக்கூடாது. குறை இருந்ததே பணத்தை வேலை ஓடி வாங்க.
ஐயோ உடம்பாடி அம்மா அப்படியே வால்பாட்டில எடுத்து போய் ஒரு அர்த்தா போகும் 10 வீட்டுக்கு வாசுகாரு தட்டி போற என்ன பண்ணலாம்ங்கிறேன் பாட போறியா ஆட போறியா பாட போறேன் ஆட போறேன் நல்ல பாட்டா பாடணும் ஆமா சரி என்ன பாட்டு எதிர்பார்க்கறாங்க சொல்ற பாட்டு பாடுவான் அருமையா இருக்குமா என்ன பாட்டு நாட்டி படைக்க வேண்டாம் எனத பயம் இந்த கலைதேவி நாடக மன்றம் நமது வந்தவாசியிலே சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் கலை உள்ளங்கள் உங்கள் ஆதரவு தான். எங்கள் நாடக மன்றத்தை யூடியூப் சேனல் மூலியமாக கண்டு எங்களுக்கு பேரும் புகழும் ஆதரவும் தந்து கொண்டிருக்க என் உயிரிலும் மேலான கலை சொந்தங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பகுதியிலே எத்தனையோ சிறப்புமிக்க நாடக நடிகர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கலை வளர்ந்த நமது கிராமம். இதே கிராமத்தில் பிறந்து எங்களோடு அவரோடு சில ஆண்டு காலங்கள் வாழ்ந்து இன்று நம்மையெல்லாம் மறந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் கலைத்தென்றல் காசிநாதன் ஐயா அவர்கள், கலைத்தென்றல் காசிநாதன் ஐயா அவர்கள் இந்த மண்ணிலே இருந்து அவர் பிரிந்தாலும் அவர் கற்றுக் கொடுத்த இந்த கலையானது எங்கள் இதயங்களிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்வாங்க வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் எங்கள் குல தெய்வம்
எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து இன்று எங்களை எல்லாம் மறந்து இறைவனோட பாதத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். இன்று அவர் கிராமத்திலே அவரால் வளர்க்கப்பட்ட நாங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இறைவனோடு அவர் ஆன்மா சாந்தி அடைய கற்றுக் கொடுத்த ஆசானுக்காக இது ஒரு அற்புதமான பாடல். இந்த அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகி சக்தியின் சொருபமாய் விளங்கக்கூடிய இந்த கலியுகத்திலும் கண் கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அந்த அம்பாளுக்கு இன்று 50ஆம் ஆண்டு இந்த மாசி மாதம் திருவிழா. 50 ஆண்டுகள் சிறப்பாக நமது கிராமம் செழித்து வாழ வேண்டும் என்பதற்காக அந்த அங்காள பரமேஸ்வரிக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் பார்ப்பதற்காக இந்த கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு உள்ளத்திற்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த இரவிலே எங்களோடு சேர்ந்து இணைந்து அவரோடு நாங்கள் இருந்து அந்த நாட்கள் எல்லாம் மறக்க முடியாத நாட்கள். இதோ எங்களோடு வாழ்ந்த எங்களுக்காக கலையை அர்ப்பணித்த எங்கள் ஆசான் கலைத்தண்டர் காசிநாதன் ஐயா அவர்கள், கலைத்தண்டர் காசிநாதன் ஐயா அவர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா அவருக்காக ஒரு பாடல். கலைவாணி தந்த பிள்ளை கலை தென்றல் காணவில்லை, கற்கலங்கி நின்றோம் ஐயா, கதிகலங்கி நின்றோம் ஐயா, கதிகலங்கி நின்றோம் ஐயா. கலைவாணி தந்த பிள்ளை கண்காண காணவில்லை, கதிகலங்கி நின்றோம் ஐயா, நாங்கள் கண்கலங்கி நின்றோம் ஐயா, நாங்கள் கண்கலங்கி நின்றோம் ஐயா. கலைவாணி தந்த பிள்ளை கலைத்தென்றல் காணவில்லை, கண்கலங்கி நின்றோம் ஐயா, நாங்கள் கண்கலங்கி நின்றோம் ஐயா, நாங்கள் கதியற்று நின்றோம் ஐயா. பாடிடும் கருத்தழகு பாடிடும் குரல் அழகு
கேட்போர்க்கு கதையும் அழகி கலைவாணி தந்த பிள்ளை கலைத்தென்றல் காணவில்லை கண் கலங்கி நின்றோம் ஐயா நாங்கள் கதை கலங்கி வாடுறோம் ஐயா காணாமல் கதை கலங்கி வாடுறோம் ஐயா இன்று ஏதாவது ஒரு மூலையில் இருந்து அவருக்காக இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் மனம் ஆன்மா சாந்தி அடையும். நன்றி. குடியிருப்பாய் எந்த குரல் மொழியாவலாக கட்டுகின்றிருப்பாய் எல்லாம் ஒரு சிரிப்பதுதான். ஆனா உடனிருந்து நடித்த அவரோடு இணைந்து சிறப்பாக நடித்த அவருக்காக ஒரு பாடல் பாடியதற்காக மிகவும் நன்றி. பாடலாம் போ, 6 மணிக்கு மேல நம்ம கருத்து தோட்டத்தில் பாடலாம்ல, இல்லை பாடலாம் போ. நன்றி நன்றி. அடுத்ததாக இதே போல சுப்ராயனுக்கும் பாடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது கூடி சீக்கிரத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. போடு போடு போடு. பேசு. டேய், அவன் பாடினது பிடிக்கல சொல்றான். அவனா யாருக்காக தெரியுமா? வளர்ப்பு மகன் அகற்றும். பணத்தை
நல்ல பாம்புருவம் கொண்டு அவர் நடு சமத்திலே அவர் நடு சமத்திலே அவர் நடு சமத்திலே நக்கிரா, இந்த நாட்டியம் எப்படி? சிறப்பான நாட்டியம். நாட்டியத்திலே சிறந்தவர். நாட்டியமோ சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் உனக்கு ஒரு கடமை காத்திருக்கின்றது. என்ன கடமை தெரியுமா? தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடைப்பட்ட உலகம் மத்திய உலகம். மத்திய உலகம். அது தேவனுக்கு சொந்தமான உலகம். உண்மை. அந்த மத்திய உலகத்திலே நமக்கு சொந்தமான மாறிச்சாத மலைச்செடிகள் நீர் இல்லாமல் வாடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மலைச்செடிகளுக்கு நீர் ஊற்றுவது உடைய கடமை. கடமை தவறவே கூடாது. கட்டளை இடுவது யாருக்கு? பொதுநல தலைவன் கட்டளை இடுவது யாருக்கு? ஊர்வசிக்கு ஊர்வசிக்கு அந்த வாசிவா. உனக்கும் ஒரு கடமை காத்திருக்கிறது. செல்கின்றார் ஊர்வசி என்ன தெரியுமா? செல்கின்றார் ஊர்வசி மத்திய உலகம் உண்மை. மாறிச்சாத மலைச்செடிகளுக்கு நீர் ஊற்று. தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர் தோட்டம். அவன்டா மலர் தோட்டத்திற்கு நீர் ஊற்ற செல்கின்றார். ஊர்வசி. அழகாக பூத்து குலுங்கிய மலர்கள் அழகு போகாத மலர்கள் பார்த்துக் கொள்வது பாதுகாப்பது எனது கடமை. பாரிஜாத மலர்களை உனக்கும் ஒரு கடமை காத்திருக்கிறது. அண்ணா, எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும், நீ வாத்தியாரா தான் இருப்ப. இருவரும் செல்கின்றார்கள் மத்திய உலகம். ஆமாங்க. அவர்கள் இருவரும் கடமையில் தவறாமல் இருக்கின்றார்களா? அப்படி பார்த்துக் கொள்வது உடைய கடமை. உங்கள் பேச்சை கேட்டு அச்சயனும் ஊர்வசியும் செல்கிறார்கள். அவங்க ரெண்டு பேரும் செய்யறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். என்ன செய்யறாங்களா? கடமையில் தவறாமல் இருக்கின்றார்களா? அதான் வேலை செய்யறாங்களா இல்லையா அது பார்ப்பது உடைய கடமை. அந்த எங்க உட்காந்து பார்க்கணும். உட்காரணுமா பின்னாடி உட்காரணும். ஏய், அவர்கள் செல்லுமிடத்திலே பார்க்க வேண்டும். செய்யறாங்களா இல்லையா என்ன செய்யறது? வேலை கடமை செய்வது. கட்டளை இடுவதியா? பொன்னுலக தலைவன். ஆமா, பொறி உண்ட தலைவர். எங்கன்னா பேச முடியாது. அன்பார்ந்த நாடக கலா ரசிகர் பெருமக்களே, அழகான இந்த நல்ல நாளிலே எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பார்ப்பதற்காக ஆரணி மாநகரம் பெருசு இல்ல, பையன் இதே இல்லையா?